அமெரிக்காவில் அதிபர் டிரம்ப் வாகனங்கள் வந்ததால் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் நடுரோட்டில் தடுத்து நிறுத்தம். விவாதம் செய்த மேக்ரோன் அப்படியும் அனுமதிக்கவில்லை. அமெரிக்க ரோட்டில் தனது பிரான்ஸ் தூதரகத்துக்கு நடந்தே சென்றார் மேக்ரோன். இந்தியாவை மீண்டும் வம்புக்கு இழுக்கும் டிரம்ப். ஐரோப்பிய நாடுகளை விளாசிய டிரம்ப் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐநாவின் 80வது பொதுச்சபை நியூயார்க்கில் நடந்து வருகிறது. இங்கு 140க்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் பங்கேற்று பேசி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐநா பொதுச்சபையில் பேசினார். அவர் பேசுவதற்கு உதவும் டெலிபிராம்ப்டர் வேலை செய்யவில்லை. உடனே அந்த மேடையில் பேசிய டிரம்ப், டெலிபிராம்ப்டர் வேலை செய்யவில்லை, இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டில் முதல் பெண்மணியும் தனது மனைவியுமான மெலானியா எஸ்கலேட்டரில் ஏறும்போது வேலை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். அவர்கள் இருவரும் ஆரோக்கியமாக இருந்ததால் எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், நான் 7 மாத காலத்திற்குள் 7 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன். அவை தீராதவை. சில 31 ஆண்டுகளாக நடக்கிறது, ஒன்று 36 ஆண்டுகளாக, இன்னொன்று 28 ஆண்டுகளாக நடக்கிறது. இப்படி நான் 7 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தேன். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அங்கு மோதல் நடந்து வந்தன. எண்ணற்ற ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். இதில் கம்போடியா மற்றும் தாய்லாந்து, கொசாவோ மற்றும் செர்பியா, காங்கோ மற்றும் ருவாண்டா ஆகியவை அடங்கும். அதேபோல பாகிஸ்தான் மற்றும் இந்தியா, இஸ்ரேல் மற்றும் ஈரான், எகிப்து மற்றும் எத்தியோப்பியா, ஆர்மேனியா மற்றும் அஜர்பைஜான் ஆகியவற்றுக்கு இடையே ஆன ஒரு கொடூரமான போர்களை நிறுத்தியிருக்கிறேன். பேச்சுவார்த்தைகள் மட்டும் மோதல்களை தீர்க்காது, தீர்க்கமான நடவடிக்கை மட்டுமே தீர்க்கும். ஐநாவுக்கு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது. நான் எப்போதும் அதை சொல்லி வருகிறேன். அவர்கள் செய்வது எல்லாம் கடுமையான வார்த்தைகளால் ஆன கடிதங்களை வெளியிடுவது மட்டும்தான். குடியேற்ற ஒடுக்குமுறையில் அமெரிக்காவின் வழியை அனைத்து நாடுகளும் பின்பற்ற வேண்டும். அமெரிக்கா உலகில் வர்த்தகம் செய்ய சிறந்த நாடு. அமெரிக்காவின் தற்போதைய பொருளாதாரம் எனது முதல் பதவிக்காலத்தை விட சிறப்பாக உள்ளது. இது உலக வரலாற்றில் மிகப்பெரியது. அமெரிக்கா முன்பை விட மீண்டும் மதிக்கப்படுகிறது என்றார். அவரது பேச்சில் ஐநாவை கடுமையாக சாடியிருந்தார். எதற்காக ஐநா இருக்கிறது? ஐநா தான் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்பது மட்டுமல்லாமல் பெரும்பாலும் அது உண்மையில் புதிய பிரச்சனைகளையும் உருவாக்குகிறது. மேற்கத்திய நாடுகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் மீதான தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை நிதியளிக்கிறது. ஐநா படையெடுப்புகளை நிறுத்த வேண்டும், நிதியளிப்பதை நிறுத்த வேண்டும் என்று ஐநாவுக்கும் குட்டு வைத்தார். அரங்கமே அதிர்ச்சியில் இருந்தது. அமெரிக்க அதிபர் என்ன பேசுகிறார் என்று புரியாமல் விழித்தனர். டிரம்ப் பேசும்போது, உக்ரைனில் நடந்து வரும் ரஷ்யா போருக்கு சீனாவும் இந்தியாவும் தான் காரணம். அவர்கள் இருவரும் தான் நிதி வழங்குகிறார்கள். ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்குகிறார்கள் என்றார். பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த ஐரோப்பிய நாடுகளையும் விளாசினார். பிரான்ஸ் ஐநா பொதுச்சபையில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து இருந்தது. ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாராட்டி பேசிய டிரம்ப் அவற்றை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக கூறினார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 12 நாள் போரை முடிவுக்கு கொண்டு வந்ததை உறுதி செய்ததற்காகவும் அவர் தன்னைத்தானே பாராட்டி கொண்டார். இதற்கிடையே டிரம்ப் பயணத்திற்காக நடு ரோட்டில் நிறுத்தப்பட்ட பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் அவமானப்படுத்தப்பட்டார். ஐநா கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் மற்றும் அவரது குழுவினர் சென்ற கான்வாய் நியூயார்க்கில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது. காரில் இருந்து இறங்கிய மேக்ரோன் அங்கிருந்த போலீஸ்காரரிடம் என்ன நடக்கிறது என்று கேட்டார். அவரிடம் போலீஸ் அதிகாரி, அதிபர் டிரம்பின் வாகனங்கள் வருகின்றன, இதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்றார். அப்போது சாலையின் குறுக்கே உள்ள திசையை சுட்டிக்காட்டி, பிரான்ஸ் தூதரகத்திற்கு நடந்தே சென்று விடுகிறேன் என்று மேக்ரோன் கேட்டார். ஆனால் அனுமதி அளிக்கவில்லை. உடனே மேக்ரோன் செல்போனில் டிரம்பை தொடர்பு கொண்டு, எப்படி இருக்கீங்க? உங்கள் கான்வாய் வருவதால் போக்குவரத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நான் தெருவில் காத்திருக்கிறேன் என்று கூறினார். அந்த இடத்தை சிறிது நேரத்தில் டிரம்பின் வாகனங்கள் கடந்து சென்றன. அதன் பிறகும் காருக்கு அனுமதி கிடையாது. பாதசாரிகளுக்கு மட்டும் அனுமதி என்று போலீசார் தெரிவிக்க, அருகில் இருந்த பிரான்ஸ் தூதரகத்துக்கு நடந்தே சென்றார் இம்மானுவேல் மேக்ரோன். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இப்படி எப்போதும் தனது நலன் குறித்து மட்டுமே பேசி வரும் டிரம்ப், காசாவில் லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள், அதற்கு இதுவரை வருத்தம் தெரிவிக்கவில்லை. போரை நிறுத்தினேன் என்று பெருமை மட்டும் பேசுகிறார். மனைவி ஏறும்போது எஸ்கலேட்டர் வேலை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார். பிரான்ஸ் நாட்டின் அதிபருக்கு அமெரிக்காவின் ரோட்டில் அனுமதி இல்லை என்றால் சாதாரண மக்களை ட்ரம்ப் எப்படி நடத்துவார் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். தனது நட்பு நாட்டின் அதிபருக்கே அமெரிக்காவில் மரியாதை இல்லை.
இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே போரை நிறுத்தினேன் என்று மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார். இது அபத்தமானது. டெலிபிராம்ப்டர் இல்லாததால் ட்ரம்ப் கொஞ்சம் அதிகமாகவே உளறினார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி.